விவசாயத்தையும் இயற்கையையும் போற்றும் வகையில் பஞ்சபூதம் மற்றும் நாற்று நடுதல் சிலைகள் திறப்பு. கோவை மாநகராட்சி சார்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் விவசாயத்தின் பெருமையும் முக்கியத்துவத்தையும் பறைசாற்றும் மற்றும் போற்றும் விதத்தில் கோவை ஆத்துப்பாலம் சந்திப்பில் பெண்கள் நாற்று நடுவது போல் சிலைகளையும், கோவை போத்தனூர் குறிச்சி பிரிவு சந்திப்பில் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலுமான சிலைகளை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிலைகளை திறந்து வைத்தனர். அதேபோல் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், விவசாயம் என்பது நாட்டின் முதுகெலும்பு எனவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாற்று நடுவது நிறுவப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கீழே இந்த சிலை வடிவமைச்சிருக்கோம். இது கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுடைய அனுமதியோட இது பண்ணியிருக்கோம். இது டிராபிக் ஐலாண்டை டெவலப் பண்ற விஷயமா கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிலையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா விவசாயத்தை இம்பார்ட்டன்ஸ் பண்ற மாதிரி, பெண்கள் நாத்து நடுற மாதிரி இது. இந்த சிலைக்கு ஸ்பான்சர் பண்ணவர் ஆர்கோல்டு திரு ரங்கசாமி அவர்கள். இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல நிறைய ஸ்டாச்சு